5 மணிக்கு மாற்றப்பட்டு எல்லாரும் இன்னும் ஒரு வாரம் நாங்கள் படிச்சுக்கிறோன்னு சொல்லி வாலிப பிள்ளைங்கள்லாம் கேட்டதுனால 2வது ஞாயிற்றுக்கிழமை வைக்கப்பட வேண்டி இருந்த இன்று சாயந்தரம் வைக்கப்பட வேண்டி இருந்த அந்த வேதாகம பரீட்சை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 நாள் எழுப்புதல் ஜெபத்தின் நிறைவு நாள் என்று 180 விசுவாசிகள் கலந்து கொண்டனர். நம்முடைய சபையில் மாத்திரம் இருந்தல்ல, கல்லுப்பட்டி மாமா சபையிலேருந்து தம்பிப்பட்டியிலேருந்து வந்திருந்தாங்க. அதனால அநேகர் வர முடியல. ஒரு சில நாள் தேனியில் இருக்கிறவங்க அவங்களாலாம் வர முடியல. அவங்க எங்கள்கிட்ட தொலைபேசியில் தெரிவித்து எங்களுக்காக வர முடியல, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 நாள் ஜெபத்தில் பொருத்தனையோடு நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் அநேகர் கலந்து கொண்டாங்க. ஜெபத்தின் விளைவாக அநேகருக்கு அரசாங்க வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். இந்த வருஷத்தின் கடைசியில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். அவருடைய சமூகத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை அதிகாலை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. 11 மணி முதல் 12 வரை சகோதரிகளுக்கு மதியம் ஒரு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள். டிசம்பர் 25 வியாழக்கிழமை வருது. 12:25 12:25 வியாழக்கிழமை வருது. கிறிஸ்மஸ் பண்டிகை. எல்லாரும் இப்பொழுதே ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புது வஸ்திரம் எடுக்கணும், புத்தாடை அணியணும், புது வருஷத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும், கிறிஸ்மஸ் ஆராதனையை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். ஆயத்தத்தோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போல் விதவைகள் மற்றும் ஏழைகளுக்கு கிறிஸ்மஸ் நாட்களில் சேலை விசுவாசிகள் எடுத்து கொடுப்பது வழக்கம். அப்படி எடுத்து கொடுக்க விரும்பினால் நீங்கள் எடுத்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போல் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. 31/12/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு பழைய வருட மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு வந்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இதிலிருந்து வாசி 17 27 வரை. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குகிறார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாலாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களோடும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீ. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வி. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பராத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வி. இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். காரியம் இப்படி இருக்கிறது. இதை நீர் கேட்டு உமக்கு நன்மையுண்டாக அறிந்து கொள்ளும் என்றார். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆவியானவர் இடைப்படுவீராக. ஜனங்கள் அநேகரை கூட்டி சேர்த்திருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப ஆராதனை வர இருக்கிறது. ஆராதனை முடிந்ததும் ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு வந்திருப்பாங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளுக்கு தேவையான மன்னா பரலோகத்திலிருந்து வெளிப்படுவதாக. அடியானை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். 24வது வசனத்திலிருந்து அதெல்லாம் முன்னாடியே தியானிச்சிட்டோம். 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை எலிப்பா சொல்கிறார் யோபுவை பார்த்து, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வேன். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பராத்தில் சேருகிறது, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவேன். முதிர் வயதிலே கல்லறையில் சேருவேன். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். காரியம் இப்படி இருக்கிறது. காரியம் இப்படி இருக்கு. இதை நீர் கேட்டு கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றார். நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டேன். யோபு பக்தனை பார்த்து அவருடைய நண்பன் எலிப்பா சொல்கிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஒவ்வொரு வீடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். யோபுவின் வீடு சமாதானமாய் இருந்தது. யோபுவை கர்த்தர் சோதிக்கிறதற்கு முன்பாக அவனும் மனைவியும் பிள்ளைகளோடு தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்தி வந்தார்கள். ஒரு அருமையான குடும்பம், ரொம்ப அமைதியான குடும்பம், கர்த்தர் நேசிக்கிற குடும்பம். உங்களுடைய குடும்பம் அருமையான குடும்பமாய் இருக்க வேண்டும். சமாதானம் நிறைந்த குடும்பமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷம் நம்முடைய வீட்டில் இருக்கணும். சங்கீதம் 122:7 தாவீது அரசன் சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள் சுகம். ஒரு சில குடும்பங்கள் மத்தியிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. யோபுவினுடைய குடும்பம் சமாதானமாய் இருந்தது. நம்முடைய குடும்பமும் சமாதானமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் காணப்படக்கூடாது. உன் அலங்கத்திற்குள் சமாதானம் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஏசப்பா சொல்றார். பூட்டிய அறைக்குள்ளே சீஷர்கள் இருந்தார்கள். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார். யூத போர் சேவகர்களுக்கு பயந்து, ரோம அதிகாரிகளுக்கு பயந்து பூட்டிய அறைக்குள்ளே சீஷர்கள் இருந்தார்கள். நமக்கும் சிலுவை வந்துருமோ ஏசப்பாவை போல என்று பயந்து. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த வீட்டின் நடுவிலே உதயமாகி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். ஆவிக்குரிய குடும்பமாய் நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். நம்மை விசாரிக்கிறாங்கன்னா, நல்லா இருக்கீங்களா? எஸ், நல்லா இருக்கேன். சிலர் நல்லா இல்லாட்டினாலும் கேட்கறதுக்காக நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். கர்த்தருக்கு மறைக்க வேண்டாம்.
ஊழியக்காரனுக்கு கூட சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு மறைக்க வேண்டாம். எப்பேற்பட்ட சமாதான குறைச்சலா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருளக்கூடியவனாய் இருக்கிறார். மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம் ஏசப்பாட்ட இருந்து கடந்து வருகிறார். நம்முடைய குடும்பம் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலர் பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான குறைச்சலாய் இருப்பாங்க. பிள்ளைங்க பெற்றோர்களுடைய சொற்களை கேட்டு நடக்க மாட்டாங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதில் விடாது இருக்கிறான் என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லுகிறார். சிறு பையனா இருக்கும்போதே நீ சண்டே கிளாஸ்ல கொண்டு வந்து விடலைன்னா அப்புறம் 25 வயசுல அவன் எப்படி இருப்பான்? சிலர் அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை முதலாவது சபையில நடத்துங்கள். உங்களுடைய பிள்ளைங்க முன்னாடி ஆலயத்தில் உட்கார்ந்துருக்காங்களான்னு கவனிங்க. ஆராதனை முழுவதும் அட்டன் பண்றாங்களா, கலந்து கொள்றாங்களான்னு கவனிங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு கல்வியை பெறுறீங்க, ஆவிக்குரிய நன்மை பயக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு தீமத்தை எப்படி உருவானார்? முந்தி உன் விசுவாசம் உன் பாட்டியாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் உன் தாயின் இடத்திலும் இந்த விசுவாசம் இருந்தது. 1 தீமோத்தேயு 1 5வது வசனம் வாசி. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைங்க உலக வேலைக்கு போறது சந்தோஷமான காரியம்தான். அதை காட்டிலும் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சபையிலிருந்து 3 பிள்ளைங்க ஊழியத்துக்கு கடந்து போயிருக்காங்க. மகள் நந்தினி, மகள் ரெஜினா, மகள் இவாஞ்சலின். அவங்க 3 பேரும் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து அவங்க திருமணம் முடித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். ரவி பதருடைய இளைய மகன் ஜாஸ்வா மதுரை ஏஜி கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைங்களே, சாமுவேல் 7 வயது தான் அவனுக்கு ஆனது. ஆனால் கர்த்தரிடத்தில் அன்னாள் செய்த பொருத்தனையின்படி, எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு கொடுப்பேன் என்ற பொருத்தனையின்படி அவனை 7 வயது நிரம்பிய சாமுவேலை சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் போய் விட்டாள். அவன் ஏலிக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தான். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஒரு வேலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? சங்கடப்படுறோம். பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எலிப்பா சொல்கிறார், யோபுவின் நண்பர், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நம்முடைய வீட்டுக்குள்ள அக்கிரமம் இருக்கக்கூடாது. உம்முடைய அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். சர்வவல்லவரிடத்தில் நீர் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவீர்.
இயேசு ஒரு குடும்பத்தை நேசிக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தனிமனிதனாய் இருக்கிற பொழுது என்னை நேசிக்கிறார், நான் குடும்பமாகிற பொழுது அதை விட அதிகமாய் நேசிக்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்கிறார். அதை போல ஒவ்வொருவரும் வீட்டை கட்ட வேண்டும், சபையை கட்ட வேண்டும். நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய தலைமுறை சபைக்கு கடந்து வரணும், பைபிளை நேசிக்கணும், ஜெபத்தை நேசிக்கணும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இயேசுவானவரிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், எப்படி விசுவாசிகளுக்கு போதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லவா? இயேசுப்பா ஒரு நல்ல ஆசிரியர். லாசருவின் வீட்டுக்கு கடந்து போகிறார். மார்த்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. மிகவும் அந்த குடும்பத்தை நேசிப்பார். இயேசுவானவருடைய பாதத்தில் அமர்ந்து மரியாள் அவரை விட்டு ஓயாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இவ பற்பல ஆகாரங்களை செய்து இயேசுப்பாவை திருப்திப்படுத்தணும்னு பயங்கரமா ஆகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சகோதரி மரியாள் இயேசுப்பாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இயேசுப்பாவை நோக்கி மார்த்தாள் கேட்க, என்னோடு என் சகோதரி உதவி செய்ய நீர் அறிவுறுத்தாமல் இருப்பது எப்படி? மார்த்தாளே, மார்த்தாளே, தேவையானது ஒன்றை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதனால ஏசப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த 3 புருஷர்களுக்கு இளைய கன்றை எடுத்து அடித்து 3.5 பிடி மெல்லிய மாவை பிசைஞ்சு அவங்களுக்கு அப்ப சுட்டு அவங்கள போஷித்தான். அப்பொழுது ஈசாக்கை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உன் சந்ததி மணலத்தனையாய் இருக்கும், உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருக்கும். கடலின் மணலை எண்ண கொடுமானால் உன்னுடைய சந்ததி எண்ணப்பட்டிருக்கும். கடலின் மணலை யாராவது எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரங்களை யாராவது எண்ண முடியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறார். பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு ஏசப்பா கடந்து போறார். அந்த வீட்டிலே பேதுருவின் மாமி 1 மாசமா ஜுரத்தினாலே, காய்ச்சல்னாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏசப்பா கடந்து போய் வலது கரத்தை பிடித்து தூக்கினார். உடனே காய்ச்சல் நின்று போனது. சீஷர்களுக்கு ஏசப்பாவுக்கு நல்லா சமையல் பண்ணி அவர்களை நல்ல போஷாக்கை, சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்து அவர்களை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஏசப்பா அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தார். பலகீனமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். வியாதியா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த வீடு சுகம் நிறைந்த வீடாய் மாறியது. சங்கீதம் 91 மோசே சொல்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. யோபு, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள், வேலைக்காரி எல்லாரை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தார் கர்த்தர். நாம் எல்லாரை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அவர்களுக்காய் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார். ஏசப்பா சொல்றார், ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதனை நியமித்து வைத்திருக்கிறார். காபிரியேல், மிகாவேல் போன்ற தூதர்களுக்கு கட்டளை இடுவார். நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தியில் அடைத்து வைத்திருக்கிறேன், அவைகள் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பரலோகத்திலே
தேவன் நாம் சிந்தின கண்ணீர் ஒவ்வொன்றையும் பாத்திரத்திலே வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பதில் உண்டு, நிச்சயமாய் பதில் உண்டு. இரண்டாவது குறிப்புக்கு நேராக கடந்து போகலாம். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள், உம்முடைய சந்ததியார் எண்ணிக்கையில் அடங்காத நபர்களைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வி. இரண்டாவது ஆசீர்வாதம், ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பெருக்கத்தை. உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், சாராள் விசுவாசிகளுக்கு தாய். பெருக்கம், உன் சந்ததியார் பெருக்கம், எண்ணிக்கையில் அடங்காதவர்களாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது யோபுவுக்கு வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்களா? இல்லை, எல்லாத்தையும் சாத்தான் கொன்னுட்டான். யோபுவின் மேல மட்டும் கை போட உனக்கு உரிமை இல்லை என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஓட்டை எடுத்து நடு ரோட்ல சொரன்றான், பருக்கல்லினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறான். ஆனா எலிப்பாசி நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உம்முடைய சந்தானம் பெருகி. சந்தானம் என்பது பிள்ளைகளை குறிக்கிறது. உம்முடைய சந்ததி பெருகி, உம்முடைய பிள்ளைகள் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தேவனுடைய பிள்ளைகளை, சபை என்றால் அது ஒரு பெருக்கம் நிறைந்த இடமாய் இருக்க வேண்டும். பெருக்கம் நிறைந்த இடமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய ஆத்துமாக்களை எதிர்பார்க்கிறோம். ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபை பெருக வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார் என்று ஏசப்பா சொல்றாங்க. ஊழியம் செய்யணும், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யணும். சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் வெட்கப்படேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை. பெருக்கம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி பெருக்கும், உன்னுடைய வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும், குடும்பமும் இருக்கணும். ஒரு குறையும் இருக்கக்கூடாது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். தேவன் பெருக்கத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 112வது சங்கீதத்துக்கு கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதம், அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
முதல் வசனம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதி. யாருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும்? அதுக்கு முந்தின வசனம், முதல் வசனம் பதில் சொல்லுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தொடர்ச்சியாக அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாரங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? எனக்கு எல்லாம் குறைவா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, ப்ரே பண்ணுங்க. குறைவுகள் நிறைவாகும். ப்ரே. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கணும். அவருடைய கட்டளைகளின் பேரிலே பிரியமாய் இருக்கணும். அவங்க சந்ததி தான் பூமியில் பலத்திருக்கும். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி நட. நீங்க முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடங்க. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்க மனுஷனுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். தேவனுடைய அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்கள் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். யாருங்க? இறங்கி கடன் கொடுக்கிறவங்க, தங்களுடைய காரியங்களை நியாயமானபடி நடக்கிறவங்க, இறங்கி கடன் கொடுக்கிறவங்க, தங்களுடைய காரியங்களை நியாயமான முறையில் நடப்பிக்கிறவங்க. அநியாயம் செய்யக்கூடாது. உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குற்றவாளிக்கு உடந்தையாய் கடந்து போகக்கூடாது. நிரபராதிக்கு ஆதரவாய் கடந்து போக வேண்டும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்கள் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நம்முடைய வீட்டின் மேல் சாத்தான் என்ன செய்யறான்? அக்கினி ஏவுகணைகளை ஏவுறான். ஏன்? நம்ம குடும்பமா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. நம்ம குடும்பமா ஜெபம் பண்றது சாத்தானுக்கு பிடிக்காது. நம்ம குடும்பமா சந்தோஷமா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. அவன் சர்ப்பம் தானே. நீ வாழ்நாளெல்லாம் ஊர்ந்தே மண்ணை தின்பாய் என்று கர்த்தர் சபித்தார். ஏன்? ஆதாம் ஏவாள் அந்த புசிக்க கூடாத ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை பறித்தால் புசித்தாள். சர்ப்பத்தின் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பு.
பிரச்சனைகள் உள்ள வந்துட விடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சாத்தானுடைய நோக்கமே நம்ம மேலதானே. நம்ம மேலதான் சாத்தானுடைய குறி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைகிறான். தேவனுடைய பிள்ளையே, உன்னை தள்ளி விடுவதுதான் சாத்தானுடைய நோக்கம். சங்கீதம் 127:1 சாலமோன் ஞானி சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா. நீ ஜெபிக்காம எவ்வளவுதான் நீ குடும்பத்தை கட்ட பிரயாசம் எடுத்தாலும் உன்னால முடியாது. ஜெபம் பண்ணிப்பாரு, ஜெபம் பண்ணிப்பாரு. சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம், அதிலே வாசிக்கலாம். 12-13 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். யாருங்க? யாருடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்? கேட்டு பார்க்கணும், ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். தாவீது சொல்லிட்டாரு, அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். யாருடைய சந்ததிங்க? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஏன்? தன்னுடைய மகனையே பலிகடாமாய் கொடுக்க ஆபிரகாம் முன் வந்தான். உன் ஏகசுதன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்காக பலியிடும். மோரியா தேசத்திலே நான் குறிக்கிற மலைக்கு 3 நாள் பிரயாணப்பட்டு போனான். ஈசாக்கை கூட்டு போனான். ஈசாக்கு கேட்கிறாரு தகப்பனை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து, தகப்பனே, பலிமிருக எங்கே? கொல்லிக்கட்டை இருக்கிறது, விறகுகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலிமிருகம் எங்கே? ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வா. பலிபீடத்தை கட்டினான், அதன் மேல் விறகுகளை அடுக்கினான். ஈசாக்கை கயிறினால் கட்டி அதில் படுக்க வைத்தான். வானத்துக்கு நேராய் பட்டயத்தை உயர்த்தி அவன் தன் மகனை தலையை துண்டிக்க நினைத்த பொழுது, ஆபிரகாம் நினைத்த பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்க. நீ கர்த்தருக்கு பயந்தா உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி என்ன முடியதா? ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்தது? என்ன முடியல. கடற்கரை மணலத்தனையா. கர்த்தருக்கு பயப்படுக மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்று. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். அதாங்க ஆவிக்குரிய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால்
மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் தாச்சக்குடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கண்டா, எல்லாரும் சபைக்கு வரணும். உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சபைக்கு வரணும். ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றார்? உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகள் நடந்தால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன் கற்ப பிறப்பு சிங்காசனத்தில் அமரும். ஏசப்பா வரையும் தொடர்ந்துச்சு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயு 1:1 பார்க்கிறோம். இயேசு தாவீதின் குமாரனா? எஸ், தாவீதின் குமாரனே. யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யூதாவை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். எருசலேம் அவருடைய தலைமையகமாய் இருந்தது. யோசபாத், எசேக்கியா, மனாசே, ஆசா, எல்லா ராஜாக்களும் யூத ராஜாக்கள். ஏசப்பா வரையும் தொடர்ந்துச்சு. ஏரோது கேட்டான் ஏசப்பாவை பார்த்து, நீ யூதருக்கு ராஜாவாமே, நீ சொல்லுகிறபடியே. எஸ், நான் ராஜா தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசாரியர்களும் லேவியருமாய் கர்த்தர் அழைத்திருக்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் லேவியருமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒலியின் இடத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரிக கூட்டமும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். நாமெல்லாம் ராஜாக்கள் தான், ஆசாரியர்கள் தான், லேவியர்கள் தான். ஆனா அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒலியின் இடத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் என்ன? ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியருமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒலியினத்துக்கு பலவழித்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. சிலர் வாயே திறக்கிறதில்லை, சுவிசேஷமே சொல்றதில்லை, ஒரு பேடனே இல்லை, ஆத்ம பாரமே இல்லை. அப்ப எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும்? அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒலியினத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீ என்ன செய்ய? ஆசாரிய கூட்டமும் ராஜாக்களும் ஆசாரிய லேவியருமாய் கர்த்தரை தெரிந்தெடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதில் 24வது வசனத்தை வாசிக்கலாம்.
என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே கானான் தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யூத சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார். காலேப் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். நீ போய் வந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன்? நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்ததினால், வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினால். வேறே ஆவி, அவனுக்குள் ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது. தெய்வ பிள்ளை, ஆலயத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்பி துதிக்கிறையா? வாய் விட்டு துதிக்கிறையா? அப்புறம் எப்படி கத்த நம்மை ஆசீர்வதிக்கும்? 2 கரங்களை பித்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேச போறேன். எல்லாரும் 2 கரங்களை பித்துங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகள். ஓ ராபாது கரபாலா சந்தலா பதுனா ரிபாலா ஷபரபாலா ஓ ரதுனா ரிகதன பல சங்கர பௌஷியங்கர பல சந்தனா ஓ ரியாங்கர பல ஷபன ரீதனா பல சிங்கர பல. ஓ க்ளோரி டு காட். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி பிசாசினுடைய கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பலகீனங்களை கொண்டு வருகிற பிசாசை உன்னை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், காலாப்பின் மேலே ஒரு வித்தியாசமான அபிஷேகம். வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். ஓ, எங்கள் மேலே ஒரு சிறப்பான அபிஷேகம் எங்கள் தலையில் அமரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வலது கருத்தை எடுத்து தலை மேலே வைங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்மத்திலே கடந்து வர போகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகம். அந்நிய பாஷைகளை விடாதீங்க. பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. ஓ ரிபானா சங்கரா பாலா தூரா பாலா ஷபரா பாலா ஓ ரதுனா ரிகதனா பாலா சங்கனா பௌஷி அங்கரா பாலா. ஓ glory to God. அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். கைகளை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 44வது அதிகாரம். அதிலே வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சத்தமா சொல்லுங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்று. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம். ஸ்பிரிட். யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கிற பொழுதே அவன் எலிசபெத்தின் மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று. அவன் தாயின் கருவிலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டான். அவனுடைய தாய் எலிசபெத், அவனுடைய தகப்பன் சகரியா, எல்லா முழு குடும்பமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட குடும்பம். ஆசானத்துக்கு இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க. தேவனுடைய பிளேஸ் குயிக், சீக்கிரமா. எத்தியோப்பிய மந்திரி பிலிப் அந்த வழியாய் கடந்து போகிறார். வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியினால் தூக்கி கொண்டு போகப்பட்டார். எத்தியோப்பிய மந்திரி ஆங்கமங்களை படித்து கொண்டு போனான். அவனுக்கு நாசானத்தை குறித்து விவரித்து சொன்னான். வழியில போகும்போது, சாரட்ல போகும்போதே என் சாரட்ல ஏறிக்கோன்னு சொன்னான். தண்ணீர் இருக்கிறது தடையன, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் உடனே முக்கு தலையை முக்கு அபிஷேகம் ஞானசானம். தேவனுடைய பிள்ளையும் குடும்பமாய் திருவந்திலே கலந்து கொள்ளுங்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்று.
அதே ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமலும். உன் சந்ததி மணலத்தனையாய். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா, கர்த்தர் சொல்ற இந்த ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா முந்தின வசனத்தை வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அடுத்த வசனம். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். உன் சந்ததி மணலத்தனையாய் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளை, இந்த ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா நீ என்ன செய்யணும்? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். உன் சந்ததி மணலத்தனையாய் இருக்கும். தேவன் ஆசீர்வதிப்பா. வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். கடைசி குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். 13, 14, 15. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். பாபிலோன் அரசனை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தாங்க? 400 வருஷம் உபத்திரவப்பட்டாங்க. நீ நிச்சயமாய் அறிய கடுபாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். எகிப்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற பொழுது அந்த எகிப்தியன் வீட்டில் இருக்கிற பொம்பளையாலாம் என்ன பண்ணாங்க? நகைகளையும் ஆபரணங்களையும் கலட்டி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. வெறுமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படவில்லை. திரளான தங்கத்தோடும் வைரத்தோடும் நகைகளோடும் புறப்பட்டு போனார். 400 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தாங்க, உபத்திரப்படுத்தப்பட்டு கிடந்தாங்க. அடுத்த வசனம். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். இயேசு கர்த்தர் சொல்ற, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற, நீடித்த வாழ்வை உனக்கு கொடுப்பேன். தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவரோ என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார். கர்த்தர் தாவீது கர்த்தரிடத்தை கேட்டது ஆயுசு தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். பலகீனத்தை பார்த்து பயப்படாத, வியாதியை பார்த்து பயப்படாத. கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே தான் நம்ம எடுப்பாரு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, முதிர் வயதிலே கர்த்தர் உன்னை எடுப்பார். நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். இல்ல ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தர் சொல்றார், நீடித்த ஆயுசு நாளை கர்த்தர் கொடுப்பேன். தாவீது சொல்றார், பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாது. கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
கழுகுகளுக்கு ஒத்த சமமான பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் புது எண்ணெயால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. பலப்படுத்துவார். கட்டுங்க இயேசுவின் நாமத்தில் வியாதியை பார்த்து, பலகீனங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போன் சொல்லுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒவ்வொருவரும் ஆசாரியரும் லேவியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்த வேண்டிய நீங்கள் அவனுக்கு போய் வியாதியை பார்த்து பயந்துக்கிட்டு கிடந்தா என்ன செய்யறது? வியாதியை கொண்டு வரவே பிசாசு. நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம். கைகளை தட்டி ஆமென், கரங்களை தட்டி எங்கள் இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் வானிலும் பூமியிலும் இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம். இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும். இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே, ஒன்றுமில்லையே இயேசு நாமமே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து ஓ ஹalleluya, நித்திய நரகத்திலிருந்து இயேசு நாமமே, இயேசு நாமமே. ஓ ஹalleluya, இயேசு நாமமே. அல்லேலூயா,
சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே. இயேசு நாமமே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. 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 கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்து அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி Praise the Lord. Hallelujah. 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 நாம் எல்லாரும் முழங்கால் படியிடலாம். திருவந்த ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் நேர் முழங்கால்